பற்றை விடணும்னா பற்றற்றானை பற்றினாத்தான் பற்று போகும். திருக்குறள் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்து. பற்றற்றானை பற்றுக. எதுக்கு? பற்று விடற்கு. எனவே நகரமும் மகரமும் நம்மை விட்டு போகாது. வகரம் சிகரத்தையும் நீங்கள் பற்றினாத்தான் நகர மகரம் விலகும். இறைவன்பால் அன்பு செலுத்தத்தான்ங்க உடல் மீது இருக்கிற பற்று போகும். உடலால் பெற்று சம்பாதித்த பொருள் மீது பற்று போகும். நீங்கள் இறைவன் மீது அன்பை வளர்த்து கொள்ளாமல் உடற்பற்றையோ நாம் ஈட்டுகிற பொருள் பற்றையோ ஒருபோதும் துறக்க இயலாது. துறக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவன்பால அன்பு செலுத்த தொடங்கணும். அந்த அன்பு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் உடல் பற்றையும் இந்த உடலால் பெற்ற பொருள் பற்றையும் விடுவதற்கு துணை செய்யும். நாம் இந்த ரெண்டையும் விட்ட பிறகு பற்றி கொள்ளலாம், விட்டு பற்றி கொள்ள நினச்சிங்கன்னா ஒருபோதும் விடமாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் வயது ஆக ஆகத்தான் உடல் மேலே பற்று கூடிக்கிட்டே போகும். நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். ஏன்னா அனுபவம் உடையவர்களுக்கு நிறைய தெரியும். நம்ம நேற்று இருந்த நிலையை விட இன்னைக்கு கொஞ்சம் உடல் மீது பற்று கூடிக்கிட்டே வரும். ஏன்? அதுதாங்க அதனுடைய பற்றினுடைய தன்மை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க வயசானா பற்று போயிடும், வயசானா பற்று போயிடும். வயசானா பற்று போகாதுங்க, பற்றுக்கு தான் வயசாகும். அது இன்னும் கொஞ்சம் பழகி 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 அது இன்னும் கூடுதலான பற்றாக நிற்குமே ஒழிய விடும் பற்றாக அது நிற்காதுங்க. தவிர்க்க முடியாத பற்றாக அது நின்றுவிடும். அதுதான் நடைமுறை இருக்கக்கூடிய ஒன்று. அதனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. நாம் விடணும்னு எதை கருதுகிறோமோ அதை விட வேண்டும் என்று நினைப்பதால் மட்டும் விட்டுட முடியாது. பிடிக்க வேண்டியதை பிடிச்சா விட வேண்டிய தானாக விட்டுடும். இந்த பிடிக்க வேண்டியது எது அப்படின்னா வகரம், திருவருள், இறைவனுடைய கருணையாகிய அருட்சக்தி. அது வா என்று குறிக்கப்பெறுவது. இந்த யாவாகிய உயிர் வா என்கிற திருவருளை பற்றணும். திருவருளை பற்றுதுன்னா எப்படி அப்படின்னு கேட்டால், நமக்கு நடைபெறுகிற ஒவ்வொன்றையும் திருவருளாக பார்த்து பழகும். எது கிடைத்தாலும் திருவருள், எது கிடைக்கவில்லை என்றாலும் திருவருள் அப்படின்னு உள்ளத்தில் பக்குவப்படுத்தணும். அப்படி நீங்கள் அந்த அறிவால அந்த வகரத்தை பற்றுதல் என்பது இதுதான் பயிற்சி. அப்படி நீங்கள் நின்றால் உங்களுக்கு என்ன விளைவும் அப்படின்னு கேட்டால், உடல் பற்றும் பொருள் பற்றும் நம்மை விட்டு போயிடும். அதை விடுத்து இதை விட்ட பிறகு அதை பற்றலாம் என்பது யாராலும் இயலாது. அதனால தான் நம்முடைய நூல் பற்ற வேண்டிய பொருள் இது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம்.